காய்ஸ் நான் தான் உங்கள்கிட்ட நெக்ஸ்ட்டோட பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெக்ரியேஷன் வித் த கிங்ஸ் பவர் அப்படிங்கிற மாங்காவுடைய நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏகப்பட்ட பீஸ்ட்டு கூட சண்டை போட்டு ஏகப்பட்ட பீஸ்ட்டை கொள்கிறான். ஸோ ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா அவனோட பவர் ஒர்க் ஆகுது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் மானா பவர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய பாடியோட ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து அதிகமாகும். ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா சோறு அதிகரிக்கும் போது அவனுடைய ப்ரெடேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க மானாவை கன்சியூம் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட தான் பார்த்திங்கன்னா ஹீரோவோட ஒரு யூனிக் எபிலிட்டி. ஸோ சரிங்களா. ஸோ அதோடு இல்லாமல் அந்த சோறு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவன் உடம்புலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பவர் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதை நினச்சி ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அதோடு இல்லாமல் பார்த்திங்கன்னா பவர்ஸை யூஸ் பண்ணுறது மூலிமா அவனுடைய ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் ஆகுது, ரேங்க்லேருந்து டி ரேங்க்கு. ஸோ இதை நினச்சி பார்த்திங்கன்னா ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கான். நான் இந்த வேகத்தில் போயிட்டு இருந்தேன்னா ஈஸியாகவே எஸ் ரேங்க் ட்ரிபிள் ரேங்க்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். ஸோ பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பிளாஸ்ட்டு என்னன்ட்டு ஹீரோ திரும்பி பார்க்குறான். ஸோ அவன் பார்த்திங்கன்னா போன சாப்டரில் ரேங்க் பிளேயர் ஒருத்தனை காட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பீஸ்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அதோட அழுதிக்கிட்டே அது இவனோட அழுதிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி முயற்சி பார்க்குறான். ரேங்க் பிளேயரும் சும்மா இல்லைங்க, ஏகப்பட்ட அட்டாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ட் லான்ச் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்டாக் யூஸ் பண்ணி அந்த பீஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறான். ஹீரோ பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் பிளேயரை பற்றி சொல்கிறான். ஸோ இவர் பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவர் கடைசியாக சாகும்போது ஒரு வேறு லெவல் பேட்டில் போட்டார். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா இவர் செத்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இந்த ரேங்க் பிளேயர் எந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உயிரையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கான். பட் இந்த ஒரு பீஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா மக்களை கொல்லுது இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவன் பீஸ்ட்டை கொல்கிறான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பீஸ்ட்டை கொல்லக்கூடாதுன்னு இந்த ஒரு உயிரையும் எடுக்கக்கூடாதுங்கிறவன் பார்த்திங்கன்னா ஒரு உயிரை எடுக்கிறதுனால ஸோ அவன் அழுதுகிட்டே பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ட்டுக்கு இறுதி அஞ்சலி அதை பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ட்டு முக்தி அடையணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவன் வேண்டுறான். ஸோ அப்படி வேண்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹீரோ பார்க்குறான். ஸோ ஹீரோவுக்கு ஒரு ஷாக்கு. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ரேங்க் பிளேயரை பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் குத்துறான். அந்த ரேங்க் பிளேயரும் பார்த்திங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஒரு மொட்டை தான் பார்த்திங்கன்னா அவனை குத்திருக்கான். அந்த சீன் போயிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஹீரோவோடைய மாமா பையனை தான் காட்டுறாங்க. ஸோ அவன் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்திங்கன்னா சோஃபாவில் படுக்க வச்சுருக்கான். ஸோ அவன் பார்த்திங்கன்னா ஹீரோ சொன்னதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை காப்பாற்ற சொல்லியிருப்பான். ஸோ அவன் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவங்க ஆபத்தில் இருப்பாங்க, நீ எப்படியாவது அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடணும், இதுதான் அவனோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோட மச்சான்ட்டு சொல்லியிருப்பான். ஹீரோவோட மச்சானோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு எப்படி இவங்க ஆபத்தில் இருப்பாங்கன்னு தெரியும், ஒரு வேளை அவன் வந்து ஃப்யூச்சரை பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை இவனுக்கு அந்த மாதிரி பவர் தான் ஃப்யூச்சரை பார்க்கக்கூடிய பவர் தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மச்சான் ஹீரோவை பற்றி நினைக்கிறான். அந்த இடத்த கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா சண்டை போடுற இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ரேங்க் பார்த்திங்கன்னா யாரா நீ என்னதுக்கெல்லாம் குத்துன அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் பிளேயர் பார்த்திங்கன்னா அந்த மொட்டை மாட்டையிட்ட கேட்குறான். அந்த மொட்டை மாட்டையை பார்த்திங்கன்னா அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டு என்னப்பா கத்தி எடுத்துப்பட்டும் இன்னும் நீ சாகாமல் இருக்க, நீ ரேங்க்குங்கிறத நிரூபிக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மாட்டினும் அந்த ரேங்க் பிளேயரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மொட்டை மாட்டையனை பற்றி சொல்கிறான். அந்த மொட்டை மாட்டையன் பார்த்திங்கன்னா ஒரு பி ரேங்க் வில்லன். ஸோ அவனோட ஸ்கில் பார்த்திங்கன்னா ஸ்டெல்த் மோடுங்கிற ஒரு ஸ்கில்லு. ஸோ அந்த ஸ்கில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா இன்விசிபிளாக மறைஞ்சிடலாம். ஸோ இதுதான் அதோட பவரு. ஸோ அதை நினச்சி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். மொட்டை மாட்டையன் பார்த்திங்கன்னா மக்களை கொன்று சந்தோஷப்படுற ஒரு கேஸு. ஸோ அதை நினச்சி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்திங்கன்னா ரேங்க் பிளேயர் பார்த்திங்கன்னா சும்மாவாக இருப்பான். ஸோ அட்டாக் பண்ணதுனால திருப்பி அட்டாக் பண்ண போகிறான். அவன் இருக்கிற இடம்லாம் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் பிளேயரை பீஸ்ட்டை போட்டு தள்ளியிருப்பான் இல்லையா. ஸோ ஆக்சுவலி அந்த பீஸ்ட்டை செத்துருக்காது. ஸோ அது திரும்பி அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதான் கேப்புன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் பார்த்திங்கன்னா தப்பிச்சு அட்டாக் வந்துடுறான். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரேங்க் பிளேயருக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காயம். ஸோ அந்த பீஸ்ட்டே அதை கொண்டுன்னு சொல்லிட்டு அந்த ரேங்க் வில்லன் பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்கான் கெத்தா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இங்கே என்னடா வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருக்க, செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வில்லன் பார்த்திங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை கைஸ்.